Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to start current electricity. Okay, நம்ம chapter 3. Okay, அதாவது class 12 CBSE and சமச்சீர் NEET JEE படிக்கிறவங்களுக்கு இது வந்து current electricity chapter we are going to start. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா electric field and charges. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ், அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இந்த ரெண்டு சாப்டருமே நம்ம சூப்பராக கவர் பண்ணி முடித்தோம். இப்போ லாஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் சாப்டரான கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த ஃபஸ்ட்டு டூ சாப்டர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இப்போ சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு பொட்டன்ஷியல் அது ரிலேட்டட் சார்ஜஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத வச்சு கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆக போகுது, அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஓகேவா, சரிப்பா கவனிங்க. எலக்ட்ரிக் கரண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதுதான் சாப்டரோட ஃபஸ்ட்டு நேமாக இருந்துச்சு இல்லையா, சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். தட் இஸ் வி ஆர் ஸ்டடிங் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஆனால் இங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இங்கே மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுன்றது என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ விச் இஸ் பர்பண்டிகுலர் டு மோஷன் ஆஃப் த சார்ஜஸ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ஒயர். ஓகே, இந்த ஒயர்ன்றது ஒரு கண்டக்டர் பேசிக்கலி இல்லையா. இப்போ இந்த ஒயரில் இது சம் ஷேப்பில் இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது இல்லையா. நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஒயர்லாம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது, சார்ஜ் கியூன்றது இப்படி போகுதுன்னு வைங்க. ஃப்ளோ மீன்ஸ் வாட், இட் இஸ் மூவிங். ஸோ சார்ஜஸ் மூவிங் ஆச்சுன்னா அந்த இதில் தான் என்ன கான்செப்ட் வருது நம்மளுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பீன் கம்மிங் இல்லையா. ஓகே, ஸோ சார்ஜ் கியூ இந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகுது த்ரூ அன் ஏரியா ஆஃப் வாட் ஏ. அதாவது இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயரா, இதை நான் இப்படி கட் பண்ணேன்னு வைங்க, நல்லா இப்படி கட் பண்ண அப்படின்னா ஐ வில் சி எ சர்க்குலர் ஷேப். அதுக்கு பேர் என்னது, அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கிராஸ் செக்ஷனல். கிராஸ் மீன்ஸ் வாட், செக்ஷனல்னால் டிவைட் பண்ணுறது. கிராஸ் செக்ஷனல் கட் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஏரியா தெரியும் விச் இஸ் சர்க்குலர் ஒன். ஸோ சார்ஜ் கியூ ஃப்ளோயிங் த்ரூ அன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இதோட ஏரியா வந்து ஏ. பேசிக்காக இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் இது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏரியா என்ன இருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ சார்ஜ் கியூ ஃப்ளோயிங் த்ரூ அன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இப்போ முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் கியூ ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் ஃபார் அ கிவன் டைம். ஒரு டைம் நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபார் 4 செகண்ட்ஸ் 10 செகண்ட் இல்லை சம் டைம் டி. ஸோ டைம் டி பர் யூனிட் டைம் டி த்ரூ அ cross sectional area A which is perpendicular to the motion of charges. இப்போ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, பட் இந்த ஏரியா வந்து அதுக்கு எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். பர்பண்டிகுலர் மீன்ஸ் ஒரு 90 டிகிரியாக இருக்குது. ஓகே, சார்ஜஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த ஒயர் வந்து எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். புரியுதா? ஓகே, அதுதான் டெஃபினேஷன். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் which is perpendicular to the motion of charges. இப்போ இப்படி ஃப்ளோ ஆகுது இல்லையா சார்ஜஸ் பர் யூனிட் ஏரியா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட். சார்ஜஸ் ஃப்ளோ ஆனாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னென்னா கரண்ட் வந்து எந்தெந்த லெட்டரில் டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐ இல்லைனா ஸ்மால் ஐ, தே வில் யூஸ் டு டினோட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நான் என்ன சொல்கிறேன், சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுறதுன்னு சொல்கிறேன். அது என்னென்ன டைப் ஆஃப் சார்ஜஸ், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆனாலும் கரண்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆனாலும் கரண்ட் இருக்குது, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ கரண்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து வேர்ட்ஸில் பார்த்தோம் டெஃபினேஷனாக. இப்போ அது எப்படி ஃபார்முலாவாக மாறுதுன்னு பாருங்கள். சார்ஜ் கியூ ஃப்ளோயிங் த்ரூ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ இன் யூனிட் டைம் டி. ஸோ டி டைமில் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு. எது வழியா, த்ரூ அன் ஏரியா ஏ. புரியுதா? சார்ஜ் கியூ த்ரூ அன் ஏரியா ஏ எவ்வளோ டைமில் ஃப்ளோ ஆகிருக்கு, டி டைமில் ஃப்ளோ ஆகிருக்கு. இந்த ஃபார்முலா பார்த்தோன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா டி டைமில் கியூ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இது நம்ம டெஃபினேஷனுக்காக I is equal to Q by T ன்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே வெலாசிட்டிஸ் படிச்சிருக்கோம், 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆவரேஜ்
வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் சிமிலர் டு வெலாசிட்டி, இங்கே வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் கரண்ட் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இருக்குது. ஓகே, ஆவரேஜ் கரண்ட் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இருக்குது. ஆவரேஜ் கரண்ட் என்னென்னா டெல்டி டைமில், டெல்ன்றது என்னது, எப்பவுமே டெல்ன்றது என்னதுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டைம். இந்த டைம் இன்டர்வல்குள்ளே, இந்த டிஐ டு 2f டைமுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னா டெல் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, டெல் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. ரைட்டா? சரி, இப்போ அடுத்து வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்ன்றது என்னென்னா டெல் இருக்க இடத்துலலாம் டிக்யூ போட்டிங்கன்னா வி கால் இட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அதாவது இந்த ஸ்மால் டைம் டிடியில், இந்த ஸ்மால் டைம் டிடி டிக்யூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஹாஸ் பீன் ஃப்ளோன். ஓகே, ஸோ டிடி அண்ட் டெல்டி இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். டிடின்றது என்னது, டெல்டின்றது சம் லார்ஜ் வேல்யூ, பட் டிடின்றது என்னது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ யூனிட் ஆஃப் கரண்ட், ஓகே, யூனிட் ஆஃப் ஐ என்ன அப்படின்னா, சி கரண்ட்டை வந்து Q பை டி இல்லையா, Q வந்து கூலும் டிவைடட் பை செகண்ட். ஸோ கூலும் பை செகண்ட் ஐ வில் கால் இட் அஸ் 1 ஆம்பியர். ஓகே, கூலும் பர் செகண்ட் ஐ வில் கால் இட் அஸ் 1 ஆம்பியர். புரியுதா? ஸோ அதுதான் வந்து டெஃபினேஷன். ஸோ கரண்ட்டை ரெண்டு விதமாக சொல்லலாம், ஆவரேஜ் கரண்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஓகே, இன் ஜென்ரல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு தான் சொல்லுவோம், மோஸ்ட்லி அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட். சரிப்பா, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சி அதுக்கு முன்னாடி வெரி இம்பார்ட்டன்ட், இப்போ கரண்ட்டுன்றது என்னது, டி டைமில் கியூ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுலேயே ஆவரேஜ் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவான். இப்போ கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டின்றது என்ன குவான்டிட்டினா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ யூனிட் ஏரியா ஏ. இப்போ ஏன்ற ஏரியாவில் தானே கரண்ட் சார்ஜஸ் ஃப்ளோ ஆச்சு, அந்த ஏரியா. ஸோ ஐன்ற கரண்ட் ஏன்ற ஏரியாவில் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ரேஷியோக்கு பேர் தான் என்னது, கரண்ட் டென்சிட்டி. புரியுதா? திஸ் இஸ் நத்திங் பட் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா த்ரூ விச் கரண்ட் இஸ் பீன் ஃப்ளோயிங். இதோட யூனிட் என்னவாக இருக்கும், ஐக்கு வந்து ஆம்பியர், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா பர் எம் பவர் -2. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து we will discuss about இது கரண்ட்டு. இதை பற்றி பேசிக்காக நம்ம வந்து இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுது, கரண்ட்டோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இப்போ கரண்ட்டுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது, அந்த டைரக்ஷனை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். See, இந்த கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், கன்வென்ஷனல் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. கன்வென்ஷனல்னால் வழக்கமாக அப்படின்னு அர்த்தம், வழக்கமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படி அதுக்கு பேர் தான் என்னது, கன்வென்ஷனல். ஸோ கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டுக்குன்னு ஒரு பொதுவாகவே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வே வச்சுருக்காங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் ஆஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஆப்போசிட் டு த நெகட்டிவ் சார்ஜஸ். அதாவது என்னென்னா, இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ஒயர், இந்த ஒயரில் பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ரைட்டில் போகுதுன்னு வைங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ரைட்டில் போச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் போகிற டைரக்ஷனை தான் என்ன டைரக்ஷன் எடுத்துக்கணும், கரண்ட் டைரக்ஷன். பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எந்த டைரக்ஷனை பார்த்து போகுது, டுவர்ட்ஸ் ரைட். அப்போது நெகட்டிவ் சார்ஜ் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை தான் நான் என்ன எடுத்துக்கணும், கரண்ட் டைரக்ஷனாக எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் என்னது, கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் ஆஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆப்போசிட் டு த நெகட்டிவ் சார்ஜஸ். அதுதான் எழுதியிருக்கேன், புரியுதா? யா. இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வந்து 2 ஆம்பியர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒயரில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு போகுது, டைரக்ஷனும் என்னால் சொல்ல முடியும். 2 ஆம்பியர் கரண்ட் லெஃப்ட் டு ரைட் ஃப்ளோ ஆகுது, ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது, ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குதுன்னு என்னால் டைரக்ஷனையும் சொல்ல முடியும். அப்போ அது வந்து வெக்டார் குவான்டிட்டியா, கரண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஓகே, பட் ஆனால் அதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இட் டஸ் நாட் ஒபே parallelogram law of vector addition. சரி, இப்போ ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணுறேன், இப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி ஆட் பண்ணுறேன்னு வைங்க. இட் கேன் பி எனி வெக்டர். நீங்கள் parallelogram law of vector addition படிச்சிருப்பீங்க 11th. ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டாரை ஆட் பண்ணுறேன்னு வைங்க,
I am adding both. Plus பண்ணனா I will get formula like this one. A square plus B square plus 2AB cos theta அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா ப்ராப்ளம் என்னென்னா, சரி இது வந்து ஒரு ஒயர் கவனிங்க. சரி கரண்ட் வந்து parallelogram law of vector addition ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறான். அது எப்படின்றத I will just show you, prove you. இது ஒரு கரண்ட், இது ஒரு கரண்ட். ஓகே, இது ஒரு ஒயர்லேருந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த ஒயர்லேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. இந்த ரெண்டு ஒயருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னென்னா தீட்டா. இது ஒரு ஒயரில் கரண்ட் இப்படி வருது, இந்த ஒயரில் கரண்ட் I2 இப்படி வருது. தே ஆர் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா ரெண்டு ஒயருக்கு நடுவில். இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, மூணாவதாக இன்னொரு ஒயருக்கு கரண்ட் என்டர் ஆகுது. I1 I2 ஜாயின் ஆகி இட் இஸ் கோயிங் டு another ஒயர். இப்போ இந்த ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இதுலேருந்து உள்ள I1, இது I2. I என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இட் இஸ் சிம்பிள் அடிஷன் I1 + I2. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஒயர்லேருந்து வரக்கூடிய கரண்ட், இந்த ஒயரில் உள்ள கரண்ட் ரெண்டுமே ஆட் ஆச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் அல்ஜிப்ரிக் சம் I1 + I2. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் 2 ஆம்பியர் வருது, இந்த பக்கம் 3 ஆம்பியர் வருதுன்னா நீங்கள் ஆன்சர் என்ன வரும்? 5 ஆம்பியர்னு போட்டுற வேண்டியதான். ஆனால் ஜென்ரலாக இதே ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார்னா ரிசல்டன்ட் வெக்டார் வரும்போது என்ன வரும்? ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் will depend on what? This angle between the vectors. பேசிக்காக கரண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா அது இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். I will be equal to root of I1 square plus I2 square plus 2 I1 I2 cos theta. பேசிக்காக என்னென்னா இந்த தீட்டாவை, தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் I1 and I2 அப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இங்கே வந்து இது ஃபாலோ பண்ணலை. I am putting a slash. It is not equal to that. Just it is algebraic sum and independent of what? Angle between them. சரி, இப்போ கரண்ட் வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து ஸ்டெடி கரண்ட், இன்னொன்று வந்து அன்ஸ்டெடி கரண்ட். ஸ்டெடி கரண்ட் அப்படின்னா எப்போ சொல்லுவாங்கன்னா, when I is constant. கரண்ட்டோட வேல்யூ வந்து இப்போ 2 ஆம்பியர் இருந்ததுன்னா அது 2 ஆம்பியர்னு கண்டினியூஸாக, ஓகே, எல்லா டைம்லேயும் அது வந்து 2 ஆம்பியராகவே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்டெடி கரண்ட். அதே டைம் வந்து இட் வேரிஸ் வித் டைம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைமாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன சொல்லலாம்? அன்ஸ்டெடி கரண்ட். அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் இது இல்லை. சரி, இப்போ டிஃப்ரெண்ட் வேஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்ட் வாட்? டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்ட் del q, that is charge. del qன்றது என்னதுன்னா சார்ஜ், சம் சார்ஜ் அமௌண்ட்டை நான் del qன்னு கூப்பிட்றேன். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்ட் சார்ஜ் del q பாஸ்ட் த்ரூ அ ஒயர். இப்போ ஒரு ஒயரில் என்ன ஆகுது? இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஒயர். இது வழியாக என்ன ஃப்ளோ ஆகுது? சம் del q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க, த்ரூ கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்ட் del q பாஸ்ட் த்ரூ அ ஒயர். இந்த ஒயர் வழியாக எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற அந்த சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. ஓகே, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு 3 வழி இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக இதை நீங்கள் ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாலாம் கிடையாது, சிம்பிள் ஃபார்முலா தான். ஓகேவா? சரி, நம்மளுக்கு நல்லா கவனிங்க, ஒரு ஸ்மால் டெரிவேஷன் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன். I is equal to என்ன தெரியும் நம்மளுக்கு? dq by dtன்னு தெரியும் இல்லையா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? இப்படி வருமா? dq is equal to I into dt. இது ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணுங்கள். 0 to del q. லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே q இருக்கிறனால q ஓட லிமிட் 0 to del q. இங்கே t இருக்கிறனால டைமோட லிமிட்ஸ் 0 to t டைம். del t டைம்னு எடுத்துக்கோங்க. basically you can write it as t1 time to t2 time. ஓகேவா? இதை நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே வந்து del qன்னு வரும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா. இது t1 to t2 I dt அப்படின்னு வருது. ஸோ பேசிக்காக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I is equal to dq by dtயில் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். இந்த ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன், தெரியுதா? அதாவது டிஃப்ரெண்ட் வேஸ்
ஏன்னா இது ப்ராப்ளம் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராப்ளம். சார்ஜ் கேட்பான், ஹவு மச் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஒயர் அப்படின்னு. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் பை டெஃபினிஷன் I is equal to dq by dt கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் திஸ் ஒன். சரி, இப்போ கவனிங்க. கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேஸு, கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, I is the constant current, del t time. இப்போ del t time வந்து some time you can take. I current del t time flow ஆச்சுன்னா எவ்வளோ சார்ஜஸ் அது வழியாக ஃப்ளோ ஆகிருக்குமா, del q. திரும்பவும் நான் சொல்கிறேன், I current flowing through a wire for time del t. del t டைமுக்கு ஐன்ற கரண்ட் ஒரு ஒயர் வழியாக ஃப்ளோ ஆச்சுன்னா எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்குன்றான், del q. அதே மாதிரி இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த கேஸு, இதே டைம் கரண்ட் வந்து வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா கவனிங்க. del q, the charge flown through a wire is equal to integration I dt. ஐன்றது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ், த டைம் டிபெண்ட் கரண்ட் போடணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேஷன் பிட்வீன் எந்த டைமுக்கு கேட்டிருக்கான், t1 to t2 கேட்டிருந்தானா அந்த இன்டர்வல்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படின்னா del q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். புரியுதா? del q அமௌண்ட் ஆஃப் டைமில், சாரி, t1 to t2 இன்டர்வல் ஆஃப் டைம். சரி, இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா, t1லேருந்து t2 டைமுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கு, del q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கு. இதுதானே பேசிக்காக இந்த ஃபார்முலா. சரி, ஓகே. இப்போ I கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? சரி, இது வந்து I வந்து வேரியபிள் இந்த கேஸுன்னு சொன்னேன். இப்போ I வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், இந்த I என்ன ஆகும், வெளில வந்துடுமா? வெளில வந்துச்சு, நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், யூ பேசிக்கலி கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். அதாவது இது I கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், இன்டெகிரேஷன் விட்டு கான்ஸ்டன்ட் வெளில வரும் இல்லையா, அப்படி வந்தால் என்ன ஆகும், t1 to t2. இப்போ இன்டெகிரேஷன் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, t2 minus t1 which is nothing but what, I del t. இந்த ஃபார்முலா தானே சேம் as this one. ஸோ இதுலேருந்து இதை டிரைவ் பண்ண முடியும். சரிப்பா, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ கரண்ட் I கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா, கரண்ட் வேரியபிளாக இருந்தால் இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் சில டைம் என்ன பண்ணிடுவான்னா ஐக்கும் டீக்கும் உள்ள கிராஃப் கொடுத்துருவான். அதாவது ஐக்கும் டீக்கும் உள்ள கிராஃப் அப்படின்னா, சி இது வந்து டைம், இது வந்து கரண்ட், ஒரு ஐடி கிராஃப் கொடுத்துருவான். ஐடி கிராஃப் சம் கிராஃப் கொடுத்துட்டு எவ்வளோ சார்ஜ் வந்து பிட்வீன் அ டைம் இன்டர்வல் 0 to 2 செகண்ட் ஏதோ ஒன்று கேட்பான். கிவன் டைம் இன்டர்வல்குள்ளே எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்பான். வெரி சிம்பிள். அதாவது நான் ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் நிறைய லெக்சர்ஸில். இன்டகிரேஷன் ஐ டிடி அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இதோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, ஏரியா அண்டர் ஐடி கிராஃப், ஐடி கர்வ் பிட்வீன் டைம் t1 and t2. புரியுதா? ஐடி கிராஃபில் திஸ் இஸ் t1 டைம்னு எடுத்துக்கோங்க, t1 டைம், இது t2 டைம், திஸ் இஸ் t1 டைம். ஐடி கிராஃப்ன்றது இதுதான். இந்த இன்டர்வல் ஆஃப் இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஏரியா வில் ரெப்ரசன்ட்ஸ் சார்ஜ் ஃப்ளோன். அதாவது இதோட ஃபிசிக்கல் மீனிங் வந்து இங்கே ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து we call it as del q, பட் which is nothing but area under IT curve அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவாப்பா, பாயிண்ட்ஸ் புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அபவுட் கரண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா, we will go for problems. ஓகே, ஸோ if amount of charge flowed in time t, ஓகே, எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோவாக இருக்கும், if the amount of charge flown in time t through a cross sectional wire is q, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியாக என்ன எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கும், பீட்டா டி மைனஸ் காமா டி ஸ்கொயர். ஓகே, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆஃப் அ ஒயர் வேர் பீட்டா அண்ட் காமா ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ ஃபைண்டு கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. இப்போ சார்ஜ் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான், கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கேட்குறான். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். எப்படி கண்டுபிடிப்பீங்க, I is equal to dq by dt. See, இந்த ஃபார்முலா நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, it is q is given on time dependence. ஓகே, ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும், ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் ஒர்க் இஸ் டன். பீட்டா டி மைனஸ் காமா டி ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, d by dt if you multiply inside
இது பீட்டா டி மைனஸ் என்ன வரும், காமா டி ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதில் வந்து காமனாக என்ன எடுக்கலாம், பீட்டா வெளில எடுத்திங்கன்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், பீட்டா டி டிவைடட் பை dt கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன ஆகும், காமான்றது கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், டி ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இது வந்து பீட்டா மைனஸ் காமா டி ஸ்கொயர் இஸ் டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. கரெக்டாக பேசிக்கலாக ஐ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஐ இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் 2 காமா டி. புரியுதாப்பா, ரைட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ அடுத்து என்னென்னா ஸ்கெச் த ஐ வெர்சஸ் டி கிராஃப். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்கெட்ச்னா என்னென்னா கிராஃபாக ப்ளாட் பண்ண சொல்கிறான். இது ஈஸி தானே ப்ளாட் பண்ண, எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இது வந்து ஒரு பீட்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட் மைனஸ் 2 காமா டீன்னு வருது. இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணலான்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எம்எக்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். சின்றது என்னது, இன்டர்செப்ட் பீட்டா, எம்ன்றது என்னது, ஸ்லோப்பு 2 காமா. ஏன்னா நீங்கள் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிளாட் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் டீக்கும் ஐக்கும் வரைகிற பிளாட்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ சின்றது பாசிட்டிவ் இன்டர்செப்ட் கரெக்டாக. அதாவது டி ஜீரோன்னு போட்டிங்கன்னா டைம் ஜீரோ, அப்போ வாட் இஸ் இங்கே டைம் ஜீரோன்னு போடுங்கப்பா. பீட்டாவோட ஐயோட வேல்யூ என்ன வரும், பீட்டா, திஸ் இஸ் பீட்டா. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் எப்போ கரண்ட் வந்து ஜீரோ ஆகுது, கரண்ட் எப்போ ஜீரோ ஆகுது, இந்த டேர்மில் கரண்ட் ஜீரோவை கண்டுபிடிங்க. கரண்ட் எப்போ ஜீரோ ஆகுது, கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா மைனஸ் 2 காமா டி ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா. அப்போ டி ஈக்குவல் டு பீட்டா பை 2 காமா அப்படின்னு வருது. ஸோ டி ஈக்குவல் டு பீட்டா பை 2 காமான்ற டைமில் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு இது வருது. ஓகே, திஸ் இஸ் த கரண்ட், கரெக்டாக. இதான் நம்மளோட கிராஃப், புரியுதாப்பா. யா, திஸ் இஸ் அவர் கிராஃப், ரைட். இது வந்து ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ரைட். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா. இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், an electron beam has an aperture of what, 2 millimeter square. An electron beam has an aperture of 2 millimeter square, or total of 7 into 10 power of 16 electrons flow through any perpendicular cross sectional per second. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை கொடுங்க. சரி, எலக்ட்ரான் பீம்னா நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டியதில்லை. எலக்ட்ரான் வந்து சார்ஜ் எவ்வளோ, மைனஸ் இ தானே. மைனஸ் இ சார்ஜ் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரே இடத்த பார்த்து போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பீம்னு சொல்லி கூப்பிடுவோம். லைட் பீம் இருக்குல்ல, லைட்டை அனுப்புகிறோம்ல, அதே மாதிரி எலக்ட்ரானை அனுப்புகிற மாதிரி தான் இஸ் காலிங் சம் பீம் லைக். இது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் பாசிங் ஆஸ் அன் அப்பேச்சர் ஆஃப் வாட். அப்பேச்சர்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த ஓப்பனிங் பேர் தான் என்னது, அப்பேச்சர். அப்பேச்சர் மீன்ஸ் வாட், யூ கேன் கால் ஹோல் இல்லை ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எலக்ட்ரான் பீம் ஆஸ் அ அப்பேச்சர் அப்படின்னா பீமோட ஒரு ஏரியான்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நான் ஓப்பனிங் சொல்கிறேன். ஓப்பனிங் சம் ஏரியா த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிங், அதை அப்பேச்சர்னு கூப்பிடுவோம். அதோட ஏரியா எவ்வளோவா, 2 millimeter ஸ்கொயர். டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிருக்கான், டோட்டலாக how many electrons has been flown, 7 into 10 power of 16 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆயிருக்கான், ஃப்ளோ ஆகிருக்கான். தேர் ஆஸ்கிங் அதுவும் எப்படி ஃப்ளோ ஆகிருக்கான், த்ரூ எனி பர்பண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்ட், பர் செகண்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதான், இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், I is equal to Q/T. ஸோ பேசிக்காக அவன் என்ன கேட்டிருக்காங்க, கடைசியாக கால்குலேட் த கரண்ட் டென்சிட்டி இன் எலக்ட்ரான் பீம். கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா என்னது, I/A.
சி இப்போது ஐன்ற ஏன்ற ஏரியாவில் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த ஏரியா நம்மளுக்கு தெரியும்ல, 2 millimeter ஸ்கொயர், தட் இஸ் த ஏரியா. அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ கேன் சப்ஸ்டியூட் தேர் அண்ட் ஃபைண்ட் வாட் ஜே. இப்போ ஏ எனக்கு தெரியும், பட் ஐ தெரியாதுல்ல. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு செகண்டில் அவன் கொஸ்டினில் கொடுத்த மாதிரி டீன்றது 1 செகண்டில் எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு. இப்போ சார்ஜுன்றது என்னது, டோட்டலாக எத்தனை சார்ஜ் இருக்குது, 7 × 10⁻16. பட் ஒரு சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரானுக்குமே எவ்வளோ சார்ஜு. இப்போ இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ஒரு எலக்ட்ரான்ஸுக்குமே எவ்வளோ சார்ஜு, -E. ஐ கேன் புட் இட் அஸ் மாடுலஸ். கரண்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக சார்ஜோட வேல்யூ என்ன வரும், 7 × 10⁻16 சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இது 1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ யா இப்போ ஐயோட வேல்யூ வி வில் கெட். ஸோ I/A தான் என்னது நம்மளோட ஆன்சர். ஏன்றது என்னது, இதுக்கு ஐ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஏவோட வேல்யூ என்னது, இப்போ 2 millimeter ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். 2 millimeter எப்படி எழுதலாம், 2 millimeter ஐ கேன் ரைட் இட் அஸ் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும், 10⁻−6 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஐயோட வேல்யூ இங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம். அப்படி கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதான், 5.6 × 10⁻3. ஓகே, ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்வர்ஸ். புரியுதா, திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் ஹேவிங். புரியுதாப்பா, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போகலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக போடலாம். ஸோ கரண்ட் இன் அ ஒயர் வேரியஸ் வித் டைம் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன். கரண்ட் வந்து ஒரு ஒயரில் இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்கிறான். 3 ஆம்பியர், 3A ஒன்றும் கிடையாது, அதான் யூனிட்டில் கொடுத்துருக்கான் ஆம்பியர்னு. 2 ஆம்பியர்/செகண்ட் × டீன்னு கொடுத்துருக்கான். பேசிக்கலி இது ஒன்றும் கிடையாது, இது டீன்றது டைமிங்கு. ஸோ 3 + 2t இதான் நம்மளோட கொஷின். கரண்ட்டு அதெல்லாம் ஏன்றதெல்லாம் ஆம்பியரு, இது எஸ்ன்றது செகண்டு. ஓகே, கரண்ட்டு கொடுத்துருக்கான். இந்த கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக வேரியபிள் கரண்ட்டா, வேரியஸ் வித் டைம், வேரியபிள் கரண்ட். கரெக்டாக. இப்போ என்ன கேட்குறான், ஹவு மெனி கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் பாசஸ் த்ரூ அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த டைம் இன்டர்வல் பிட்வீன் 0 to 4 seconds. அதாவது டைம் இன்டர்வல் 0 to t = 4 secondsக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு, q சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கு. அந்த q கூலம் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்குன்னு கேட்குறான். ஹவு மெனி கூலம் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ கொடுத்துட்டான், இது வேரியபிள் கரண்ட். வேரியபிள் இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் சார்ஜ் ஃப்ளோன்னு. இப்போ இது டோட்டல் சார்ஜ் ஃப்ளோன்னு ΔQ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா என்ன தெரியும், I × dt t1 to t2 இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம். ஸோ இனிஷியலாக எவ்வளோ டைமு, 0 to 4 seconds. எவ்வளோ கரண்ட்டோட வேல்யூ, 3 + 2t × dt இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே வந்து இந்த இன்டகிரேஷன் உள்ளே போகும், டிடியும் உள்ளே வரும். 3 dt ப்ளஸ் என்ன வரும், 0 to 4 2t dt அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இது வந்து அகெயின் கான்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்டகிரேஷன் விட்டு வெளில வரும். கான்ஸ்டன்ட் வெளில வந்தது. நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம். இது இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், டீன்னு வரும். டீக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 4 - 0ன்னு வரும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், t²/2 t²/2 0 to 4 லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 3 × 4 12. இதுக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன வரும், +2 t இது வந்து என்ன வரும், 16 - 0/2 அப்படின்னு வரும். ஓகே, 4² வந்து 16. ஸோ 12 ப்ளஸ் கீழே இருக்க 2லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் 16 which is nothing but what, 28 கூலும். 28 கூலும். புரியுதா? ஸோ
இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் 28 கூலும். இப்போ அதிலே ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள். வாட் கான்ஸ்டன்ட் கரண்ட் would transport the same charge? What constant current that would transport the same charge in the same interval of time? அதாவது இந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ப்பா. ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கு வாட் கான்ஸ்டன்ட் கரண்ட், என்ன கான்ஸ்டன்ட் கரண்ட் வேல்யூக்கு சேம் சார்ஜ் ஃப்ளோ ஆகணும். எவ்வளோ சார்ஜு? சேம் சார்ஜ்ன்றது என்னது? 28 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகணும் இன் சேம் இன்டர்வல் ஆஃப் டைம். எவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைம் நம்மளுக்கு இருக்குது? 0 to 4ல். அப்போ எவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைம் நம்மளுக்கு இருக்குது? 4 செகண்ட்ஸ். அதாவது ∆t 4 செகண்ட்ஸ் டைம் இன்டர்வலில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகணும்? 28 கூலும் ஃப்ளோ ஆகணும். அதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் அப்படின்றது தான் கேள்வி. இது ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் ப்ராப்ளமில் கான்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? I into ∆tன்னு பார்த்தோம்ல. ஐன்ற கரண்ட் கான்ஸ்டன்ட் கரண்ட்டு ∆t டைம் ஃப்ளோ ஆச்சுன்னா எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கும்? ∆q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகிருக்கும். அதாவது ∆t டைம் t செகண்ட் டைம் இன்டர்வலில் q ஆஃப் 28 கூலும் ஃப்ளோ ஆகுது. அப்போ எவ்வளோ கரண்ட்னு கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணலாம்? ∆q = I ∆t ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து I டேரெக்டாக ஃபைன் பண்ணலாம். I = 28/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I 7 செகண்ட். ஓகே, ஸோ இதுதான்ப்பா நம்மளோட ஆன்சர். ஓகே, லாஸ்ட்டாக ஒன் மோர் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். கரண்ட் பாசிங் த்ரூ வயர் டிக்ரீசஸ் லீனியர்லி ஃப்ரம் 10 ampere to 0 in 4 seconds. Find the total charge flowing through the wire in the given interval of time. அதாவது current flowing through a wire decreases linearly. Decreases linearly னா straight line அர்த்தம். Decreases linearly னா என்னது? straight line. ஸோ straight line னா என்ன அர்த்தம்? இதை கிராஃபாக ட்ரா பண்ணுங்க. t இது I எவ்வளோ வேல்யூலேருந்து எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகுது? 10 ஆம்பியர்லேருந்து 0 ஆம்பியருக்கு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டைமில்? இன் 4 செகண்ட்ஸ். ஸோ 0லேருந்து 4 செகண்ட்ஸ்க்குள்ளே 10 ஆம்பியரில் இருக்கக்கூடிய கரண்ட்டு 0 ஆம்பியருக்கு வந்துடுது. ஓகே, லீனியராக டிக்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன கேட்குறான்னா சார்ஜ் எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகிருக்கும் இது வழியாக அப்படின்னு கேட்குறான். சார்ஜ் ஃப்ளோன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? I into dt இல்லையா? டைம் என்னது? இனிஷியலாக 0 to 4 செகண்ட்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் த ஏரியா அண்டர் திஸ் கர்வ். ஸோ நீங்கள் இதை ஏரியா அண்டர் திஸ் கர்வ்ன்றது இந்த ஏரியா எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கனால பாசிட்டிவ் ஏரியா. ஸோ ஹாஃப் பேஸ் என்னது? 4 into 10. இது பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 20ன்னு வருது. ஓகேப்பா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம்ஸு ரிலேட்டட் டு திஸ். ஸோ ஆன்சர் 20 கூலும். ஓகேவா, லெட்ஸ் ஃபினிஷ் தி டிஸ்கஷன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன்ப்பா. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.